விடுதலை புலிகளின் தலைவரையே மிஞ்சிவிட்டார் அனுர, கடுமையாக சாடும் துமிந்த திசாநாயக்க. கொழும்பில் கைது செய்யப்பட்ட 120 வெளிநாட்டவர்கள் விசாரணையில் அதிர்ச்சி தகவல். நீதிமன்றில் தனியாக நின்ற பாதிக்கப்பட்ட சிறுமி, சந்தேக நபரான தேரருக்காக 20 சட்டத்தரணிகள். சடுதியாக அதிகரிக்கும் அமெரிக்க டாலர், இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள பாரிய நெருக்கடி. ஆசிரியர்களின் சம்பள அதிகரிப்பு குறித்து அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. இலங்கையின் மீன்பிடி துறையை நவீனமயப்படுத்த ஜப்பான் முழுமையான ஆதரவு. தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் வீட்டு திட்டத்துக்காக ஒதுக்கப்படும் நிதித்தொகை அதிகரிக்கப்பட வேண்டும். துரைராசா ரவிகரன். யாழில் கடுமையான மணல் நெருக்கடி, அரசாங்க கட்டுமான பணிகள் இடைநிறுத்துவதாக எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். யுத்த காலத்தில் வடக்கில் இயங்கிய விடுதலை புலிகள் அமைப்பினருடைய நீதிமன்ற தீர்ப்புகளில் கூட பிரபாகரன் தலையிட்டதாக தெரியவில்லை. ஆனால் இன்று அனுரகுமார பிரபாகரனையும் மிஞ்சி சென்று நீதித்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளார் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க பகிரங்கமாக சாடியுள்ளார். நடைபெற்ற கூட்டு எதிர்க்கட்சிகளின் விசேட ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். வன்முறை, கொள்ளை மற்றும் அரச சொத்துக்களை அளித்த வரலாற்றை மூடி மறைக்கவே திசை காட்டி என்ற பெயரில் இவர்கள் அதிகாரத்தை பிடித்துள்ளனர். இவர்களது பொய் வாக்குறுதிகளை தொகுத்தால் பல புத்தகங்களையே எழுத முடியும் என குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமாரவின் மே தின உரையை சுட்டிக்காட்டிய துமிந்த திசாநாயக்க, வரும் 25ஆம் தேதி நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று வரவுள்ளது, கைதட்ட தயாராக இருங்கள் என ஜனாதிபதி மேடையில் கூறுகிறார். தீர்ப்பு வருவதற்கு முன்பே ஜனாதிபதிக்கு அது எப்படி தெரியும்? ஒன்று அவர் நீதிபதிக்கு அழுத்தம் கொடுத்திருக்க வேண்டும், அல்லது நீதிபதி தீர்ப்பை முன்கூட்டியே ஜனாதிபதிக்கு கசிய விட்டிருக்க வேண்டும். இந்த இரண்டுமே நீதித்துறையின் சுயாதீனத்தன்மைக்கு ஆபத்தானது என விவரித்துள்ளார். டிட்வா புயல் இழப்பீடு உள்ளிட்ட பல விடயங்களில் அரசு மக்களை ஏமாற்றியுள்ளது என்று குறிப்பிட்ட அவர், நாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்பதை ஒப்புக்கொள்ள மக்கள் வெட்கப்பட தேவையில்லை. ஆனால் அந்த வெட்கத்துக்காக நீங்கள் மௌனமாக இருந்தால் நாடு முழுமையாக அழிந்துவிடும். இப்போதாவது வெளித்தெழுந்து இந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக போராடுங்கள் என நாட்டு மக்களுக்கு அறைகூவல் விடுத்துள்ளார். கொழும்பு ராஜகிரிய பகுதியில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள 120 வெளிநாட்டு சந்தேக நபர்கள் இலங்கையிலிருந்து கலிபோர்னியா மற்றும் சவுதி அரேபியாவின் வங்கிக் கணக்குகளை ஊடுருவியமை தெரியவந்துள்ளது. இணையவழி நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பில் கொழும்பு மேலதிக நீதவான் நுவான் கௌசல்யா முன்னிலையில் வெலிக்கடை போலீசார் நேற்று இந்த விவரங்களை சமர்ப்பித்தனர். சந்தேக நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட 3 கணனிகளை இலங்கை கணனி அவசர தயார்நிலை பிரிவுக்கு அனுப்பி நடாத்திய முதற்கட்ட விசாரணைகளில் இது தெரிய வந்துள்ளது. மேலும் கைப்பற்றப்பட்ட 151 கணனிகள், 51 மடிக்கணனிகள் மற்றும் 266 கையடக்க தொலைபேசிகள் உள்ளிட்ட பொருட்கள் குறித்து தொடர்ந்தும் விசாரணைகள் நடாத்தப்பட்டு வருவதாகவும், விசாரணை இன்னும் நிறைவடையவில்லை எனவும் சந்தேக நபர்களை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர். இதனை பரிசீலித்த மேலதிக நீதவான் கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர்களில் விசாரணை தங்கியிருந்த 28 சந்தேக நபர்கள் தொடர்பான விவரங்களை சமர்ப்பிப்பதற்காக குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் அல்லது அவரது பிரதிநிதி ஒருவரை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிட்டு பிடியாணை பிறப்பித்துள்ளார். ராஜகிரிய மத்திய வெளிக்கட வீதியில் அமைந்துள்ள 7 மாடி அடுக்குமாடி குடியிருப்பு வளாகம் ஒன்றில் பலத்த பாதுகாப்பு மத்தியில் இந்த இணையவழி நிதி மோசடி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2ஆம் தேதி சுமார் 15 கோடி ரூபாய் பெறுமதியான பணம் மற்றும் கணனிகள் உள்ளிட்ட பொருட்களுடன் கைது செய்யப்பட்ட இந்த 120 சந்தேக நபர்களும் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர். சிறுமியொருவரை தகாத நடத்தைக்கு உட்படுத்திய அனுராதபுரம் பிரதான விகாரையின் தலைமை விகாரதிபதிக்கு எதிரான வழக்கு நேற்று அனுராதபுரம் மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் குறித்த பௌத்த பிக்கு முன்னிலையாகாத நிலையில் வழக்கு விசாரணைகள் நடைபெற்றன. சந்தேக நபரான பல்லேகம கேமரத்ன பிக்கு சார்பில் ஜனாதிபதி சட்டத்திரணி கலிங்க இந்திச சிரேஷ்ட சட்டத்திரணி ரஞ்சித் ராஜகருண உள்ளிட்ட 20 சட்டத்திரணிகள் முன்னிலையாகினர். பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயார் சார்பில் சட்டத்திரணி பிரதீப் திசாநாயக்க முன்னிலையானார். ஆனால் தகாத நடத்தைக்கு உட்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சிறுமியின் உரிமைகளுக்காக எந்த வழக்கறிஞரும் அல்லது வேறு எந்த வெளித்தரப்பினரும் முன்னிலையாகவில்லை. சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை நீதியில் நிலைநாட்டும் பிரிவின் நீதித்துறை பிரதானியாக கடமையாற்றும் சஞ்சீவனி அபயகோனின் முயற்சியினால் தேரருக்கு நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. அதுவரை தேரருக்கு பிடியாணை கூட பிறப்பிக்கப்பட்டிருக்கவில்லை. சட்டத்தரணி சஞ்சீவனி அபயகோன் தனது முகநூல் பதிவொன்றில் இவ்வாறு தெரிவித்தார். சட்டத்துக்கு
மேல் மதம் நீதியை விட பணம் முன்னிலையில் என்று பதிவிட்டிருந்தார். இந்த சம்பவத்தில் அவ்வளவு அழுத்தம் நீதித்துறைக்கு கொடுக்கப்பட்டுள்ளதையே இந்த குறிப்பு கோடிட்டு காட்டியுள்ளது. அனுராதபுரம் நீதிமன்ற நீதிபதி சியபத் சசிந்து விக்ரமரத்ன பல்லேகம கேமரத்ன தேரரை 22ஆம் தேதியன்று அனுராதபுரம் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலை கண்காணிப்பாளருக்கு உத்தரவிட்டார். இதற்கிடையில் தனது இளவயது மகளை தகாத நடத்தைக்காக சந்தேக நபரான பல்லேகம கேமரத்ன பிக்குவிடம் தெரிந்தே ஒப்படைத்த குற்றச்சாட்டின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயாரை எந்தவொரு பிணை நிபந்தனைகளின் பேரிலும் விடுவிக்குமாறு விடுத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. சிறுமியின் தாயாரை இம்மாதம் 22ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார். இவ்விவகாரத்தில் முதல் சந்தேக நபரான பல்லேகம கேமரத்ன தேரர் கோட்டை நீதிபதி பாசன் அமரசேன பிறப்பித்த உத்தரவின்படி இம்மாதம் 22 நாள் வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். 12 நாள் வரை கொழும்பில் உள்ள ஒரு தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த சந்தேக நபரான பல்லேகம கேமரத்ன தேரரை கோட்டை நீதிபதி பிறப்பித்த உத்தரவின்படி அத்தனியார் மருத்துவமனையிலிருந்து கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்திய கடற்படை கப்பலான சுனைனா இன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. இந்திய கடற்படை கப்பலான சுனைனா இன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் கடல்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட IOS ஜாகர் சர்வதேச கடற்கரை பயணத்தின் ஒரு அங்கமாக இந்த கப்பல் வருகை தந்துள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகராக இலங்கை ரூபாய் தொடர்ந்தும் வீழ்ச்சியடைந்து சென்றால் எதிர்வரும் நாட்களில் எரிபொருள் விலைகள், மின்சாரம் மற்றும் நீர்க்கட்டணங்கள், அத்துடன் ஏனைய பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் அதிகரிக்கக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். நிதி அமைப்பில் காணப்படும் அதிகப்படியான ரூபாய் புழக்கம் மற்றும் மத்திய வங்கி சந்தையிலிருந்து டொலர்களை கொள்வனவு செய்வதால் அமெரிக்க டொலருக்கான தேவை அதிகரித்துள்ளது. இது இலங்கை ரூபாயின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என பொருளாதார ஆய்வாளர் தனநாத் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் உலகளாவிய அரசியல் பதற்றங்கள் சுற்றுலாத்துறையிலிருந்து வரும் அந்நிய செலாவணி வரவை குறைத்துள்ளது. நேரத்தில் ஏற்றுமதி துறை எதிர்கொள்ளும் சவால்களும் நாட்டுக்குள் டொலர் வரவில் சரிவுக்கு வழிவகுத்துள்ளது. அத்துடன் ஏற்றுமதி துறை எதிர்கொண்டுள்ள சவால்களும் நாட்டுக்குள் டொலர் உள்வருவதை வீழ்ச்சியடைய செய்துள்ளது. இலங்கை எரிபொருளை அமெரிக்க டொலர்களை பயன்படுத்தியே இறக்குமதி செய்யப்படுகிறது. இதனால் ரூபாயின் தொடர்ச்சியான வீழ்ச்சி பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகளின் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு அமைய ஆசிரியர் சேவையில் உள்ள சம்பள பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக படிப்படியாக சம்பள உயர்வு வழங்கப்படும் என பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபிரத்ன உறுதியளித்துள்ளார். இலங்கையில் அதிக வருமானம் பெறும் முதல் 10 தொழில்களுக்குள் ஆசிரியர் சேவையை உள்வாங்குவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என அவர் தெரிவித்துள்ளார். 2021ஆம் ஆண்டு முதல் தாமதமடைந்திருந்த ஆசிரியர் ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை இணைத்துக் கொள்ள நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கான போட்டி பரீட்சைகள் எவ்வித அரசியல் தலையீடுகளுமின்றி வெளிப்படைத்தன்மையுடன் நடாத்தப்படும் என அமைச்சர் சந்தன அபிரத்ன தெரிவித்தார். நாட்டின் கல்வி முறையில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர், எதிர்காலத்தில் தரம் 9 தேசிய மட்டத்திலான பரீட்சை ஒன்றை நடாத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இதன் மூலம் மாணவர்கள் தமது விருப்பத்துக்கேற்ப கல்வி அல்லது தொழிற்கல்வித்துறையை தேர்வு செய்ய முடியும் என, இதற்காக 50 தொழிற்பயிற்சி நிலையங்கள் மேம்படுத்தப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் கடற்றொழில் அமைச்சினால் முன்னெடுக்கப்பட உள்ள நவீன தொழில்நுட்ப மற்றும் புத்தாக்க திட்டங்களுக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்புகளையும் ஜப்பான் வழங்கும் என இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் இசோமாடா அகியோ தெரிவித்துள்ளார். ஜப்பான் தூதுவரின் விசேட அழைப்பின் பேரில் கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தூதுவரின் உத்தியோகபூர்வ வதிவிடத்துக்கு விஜயம் செய்தார். இந்த சந்திப்பின் போது இரு தரப்பினருக்கும் இடையில் சிநேகபூர்வமான கலந்துரையாடல் இடம்பெற்றதுடன் அமைச்சர் ஜப்பான் தூதுவருடன் ராப்போசனத்தில் கலந்து கொண்டார். கலந்துரையாடப்பட்ட முக்கிய விடயங்கள் இந்த சந்திப்பின் போது பின்வரும் விடயங்களாக தெரியப்படுத்தப்பட்டது. ஜப்பான் அரசாங்கத்தினால் இலங்கைக்கு வழங்கப்பட்டு வரும் நிதியுதவி திட்டங்கள் மற்றும் அவற்றை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அமைச்சர் விளக்கம் அளித்தார். கடற்தொழில் அமைச்சின் எதிர்கால இலக்குகள் மற்றும் இலங்கையின் கடல் வளங்களை வினைத்திறனாக பயன்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்து அமைச்சர் தூதுவரிடம் எடுத்துரைத்தார். கடற்தொழில் துறையில் ஜப்பான் பெற்றுள்ள நவீன தொழில்நுட்ப முன்னேற்றங்களை இலங்கையிலும் அறிமுகப்படுத்துவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. ஜப்பான் தூதுவரின் உறுதிமொழி அமைச்சரின் விளக்கங்களை கேட்டறிந்த ஜப்பான் தூதுவர், இலங்கையின் கடற்தொழில் துறையை நவீனமயப்படுத்துவதற்கு புதிய புத்தாக்க திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஜப்பான் அரசாங்கம் எப்போதும் தயாராக இருப்பதாகவும் அதற்கான முழுமையான ஒத்துழைப்புகள் வழங்கப்படும் என உறுதியளித்தார். இலங்கை மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இந்த சந்திப்பு அமைந்திருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்போது அமைச்சின் செயலாளர் கலாநிதி PK கோலித்த கமல் ஜினதாச, அமைச்சின் பிரத்யேக செயலாளர் ஸ்ரீதரன் பூலோகராஜா, அமைச்சரின் இணைப்பு செயலாளர் கேசன் மௌசங்க ஆகியோரும் உடன் இருந்தனர். தற்போதுள்ள பொருளாதார நெருக்கடியில் 1 மில்லியன் ரூபாயில் வீடு அமைக்க முடியாது என சுட்டிக்காட்டிய வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன், தேசிய வீடமைப்பு அதிகார சபையினால் செயற்படுத்தப்படும் 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வீட்டுத் திட்டங்களின் பெறுமதி அதிகரிக்கப்பட வேண்டும் என்று தீர்மானம் ஒன்றினை முன்மொழிந்துள்ளார்.
இந்த நிலையில் ரவிகரனின் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுடன் தேசிய வீடமைப்பு அதிகார சபையினால் செயற்படுத்தப்படும் 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வீட்டுத் திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டுமென்ற குறித்த தீர்மானத்தை உரிய தரப்பினருக்கு அனுப்பி வைப்பது என இதன்போது முடிவெடுக்கப்பட்டது. தேசிய வீடமைப்பு அதிகார சபையினால் தற்போது 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வீட்டுத் திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்படுகிறது. தற்போதுள்ள பொருளாதார சூழலில் 1 மில்லியன் ரூபாயில் வீடு கட்ட முடியாது. தற்போது ஒவ்வொரு திட்டங்களினூடாக மக்களுக்கு வீட்டுக்காக அதிக நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டு வருவதை நாம் அவதானித்து வருகிறோம். குறிப்பாக மீள்குடியேற்ற அமைச்சு மற்றும் தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் மையம் என்பனவற்றில் 2 மில்லியன் மற்றும் 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வீட்டுத் திட்டங்கள் வழங்கப்படுகிறது. இதேபோல் தேசிய வீடமைப்பு அதிகார சபையினால் வழங்கப்படுகின்ற வீட்டுத் திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகளும் அதிகரிக்கப்பட வேண்டும். ஏற்கனவே தேசிய வீடமைப்பு அதிகார சபையினால் செயற்படுத்தப்பட்ட வீட்டுத் திட்டங்கள் முழுமைப்படுத்தப்படாமல் இடைநடுவே கைவிடப்பட்டு விட்டதாக காணப்படுகிறது. தற்போதும் வீடமைப்பு அதிகார சபையினால் இவ்வாறு வீட்டுத் திட்டங்களுக்கு 1 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்படுகின்ற போது மீண்டும் வீட்டுத் திட்டத்தை முழுமைப்படுத்த முடியாமல் இடைநடுவே கைவிடப்படுகின்ற நிலையே தோன்றும். இது தொடர்பில் ஏற்கனவே மாந்த கிழக்கு, துணுக்காய், புதுக்குடியிருப்பு, ஒட்டு சுட்டான் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் முல்லைத்தீவு மாவட்ட பிரதேச அபிவிருத்தி குழு தலைவரின் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளேன். அந்த பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் தேசிய வீடமைப்பு அதிகார சபையினால் செயற்படுத்தப்படுகின்ற வீட்டுத் திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்குமாறு தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளோம் என தெரிவித்துள்ளார். வடமாகாணம் முழுவதும் தொடர்ச்சியாக நிலவி வரும் மணல் பற்றாக்குறை மற்றும் கட்டுப்பாடற்ற மணல் விலை உயர்வு தொடர்பில் இலங்கை தேசிய கட்டுமான சங்கத்தின் வடமாகாண கிளை கவலை வெளியிட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பாக வடமாகாண ஆளுநர், புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகத்தின் தலைவர் மற்றும் அதிகாரிகள் மேலும் தொடர்புடைய அரசு அதிகாரிகளுடன் பல கலந்துரையாடல்கள் மற்றும் கூட்டங்கள் ஏற்கனவே நடாத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் மீண்டும் கோரிக்கைகள் விடுக்கப்பட்டும் கலந்துரையாடல்கள் நடைபெற்றும் கூட இதுவரை எந்த பயனுள்ள தீர்வும் வழங்கப்படவில்லை. தற்போது நிலவி வருகின்ற மணல் பற்றாக்குறை முழு கட்டுமான துறையையும் கடுமையாக பாதித்துள்ளது. அரசாங்க அபிவிருத்தி திட்டங்கள், பொது உட்கட்டமைப்பு பணிகள் மற்றும் தனியார் துறை கட்டுமான நடவடிக்கைகள் பெரும் தாமதங்களையும் நிதி இழப்புகளையும் எதிர்கொண்டு வருகிறது. இதேவேளை சட்டவிரோத மணல் விற்பனை மற்றும் மணல் பாவியான நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் அநியாயமான விலை உயர்வுகளும் ஒப்பந்தக்காரர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு கடுமையான சிரமங்களும் ஏற்பட்டுள்ளது. அதிகாரிகள் அவசரமாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சங்கம் வலியுறுத்தியுள்ளது. வடமாகாணத்தில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு நியாயமான கட்டுப்பாட்டு மணலின் விலையை நிர்ணயித்தல் வேண்டும். மணலில் தொடர்ச்சியான மற்றும் வெளிப்படையான விநியோகம் மற்றும் பகிர்மானத்தை உறுதி செய்ய வேண்டும். சட்டவிரோத மணல் விற்பனை மற்றும் ஏகபோக நடவடிக்கைகளை தடுத்தல் இந்த விடயங்களுக்கு 2 வாரங்களுக்குள் தீர்வு வழங்குமாறு சங்கம் அரசாங்கத்திடம் கோரியுள்ளது. மேலும் குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் நடைமுறை சார்ந்த தீர்வு எதுவும் வழங்கப்படாவிட்டால் வடமாகாண ஒப்பந்தக்காரர்கள் அனைவரும் இணைந்து அரசாங்க கட்டுமான பணிகளை இடைநிறுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் சுமார் 108 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஹொக்கைன் போதைப் பொருளை தமது பயண பையில் மறைத்து எடுத்து வந்த 60 வயதான இந்திய பிரஜையொருவர் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்திய புவியியலாளர் என அடையாளம் காணப்பட்ட இந்த சந்தேக நபர் அறிவிப்பதற்கு எந்த பொருட்களும் இல்லாத பயணிகள் செல்லும் விமான நிலைய வருகை முனையத்துக்கு பசுமை வழி ஊடாக வெளியேற முயன்ற போது சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளார். சுங்க அதிகாரிகளின் தகவலின்படி உகண்டாவில் கம்பலாவில் இருந்து ஹத்தாரின் தோகாவுக்கு பயணம் செய்திருந்த அவர் அங்கிருந்து ஹத்தார் ஏர்வேஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான QR 664 என்ற விமானம் மூலம் நேற்று கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். அவரது பயண பொதிகளை அதிகாரிகள் சோதனையிட்ட போது சான்றிதழ்கள் வைக்கப்பட்டிருந்த 2 கோப்புரைகளுடன் மிக நுணுக்கமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2 கிலோகிராம் மற்றும் 150 கிராம் கொக்கைன் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரும் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்காவில் உள்ள விமான நிலைய காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.